அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் யுவராஜ். நான் சென்னையில் வசிக்கிறேன். என்னுடைய வயது 35. நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கிராஜுவேட். இப்போ நான் ப்ராஜெக்ட் மேனேஜராக ஒரு எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு திக்குவாய் பிரச்சனை சின்ன வயசுலேருந்தே இருக்குது. நான் தமிழ் சூப்பர் ஸ்பீக்கர்ஸ் குரூப்பில் 2014 ஜாயின் பண்ணேன். 2011 நான் காலேஜ் முடித்தேன். காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வந்தோடனே இந்த திக்குவாயினால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் வேலை வாங்குறதுக்கு பெரிய கம்பெனியில். ஸோ அந்த காலகட்டத்தில் எனக்கு திக்குவாய் ரொம்ப அதிகமாச்சு. 2011, 12, 13, 14 அப்போ நான் ஒரு சின்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். என்னால் பெரிய கம்பெனி இன்டர்வியூஸ் அட்டன் பண்ண முடியல. இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் திக்குவாயினால் எனக்கு அந்த வேலை கிடைக்கல. அப்போது ஒரு சின்ன கம்பெனியில் சின்ன சம்பளத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் 2014. நான் வேலை பார்த்த கம்பெனியில் என்னோடய திக்குவாயினால் எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் நான் சந்தித்தேன் அந்த கம்பெனியில். ஸோ இதுலேருந்து எப்படியாச்சும் வந்து மீண்டு வரணும்னு சொல்லிவிட்டு நான் தேடும் போது தான் எனக்கு மணிமாறன் சாரோட நம்பர் கிடச்சிது. நான் சாரை கான்டாக்ட் பண்ணேன். சார் என்னை தமிழ் சூப்பர் ஸ்பீக்கர்ஸ் குரூப்பில் ஆட் பண்ணாங்க. சார் எனக்கு ஸ்பீச் தெரப்பி சொல்லி கொடுத்தாங்க. இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு திக்குவாய் பற்றின விழிப்புணர்வே அவ்வளோ கிடையாது. எப்படி இதுலேருந்து வெளியே வரணும், என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும், எதுவுமே எனக்கு தெரியாது. சார் 2014 இந்த குரூப்பில் ஆட் பண்ணுறது தான் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட்டு. இந்த குரூப்பில் நான் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டது அக்செப்டன்ஸ். என்னோடய திக்குவாயை எப்படி நான் முழு மனதாக ஏற்றுக்கொள்ளணும், அதை தான் நான் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டேன் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அக்செப்டன்ஸே எனக்கு கிடையாது. அக்செப்டன்ஸ் பற்றி எனக்கு தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு திங் நான் கற்றுக்கிட்டது இந்த குரூப்பில் அக்செப்டன்ஸ். செகண்ட் திங் ஸ்பீச் தெரப்பி எப்படி பண்ணணும், ஸ்பீச் தெரப்பி பண்ணால் என்னுடைய பேச்சு எப்படி வந்து முன்னேற்றம் அடையும், அதுலேருந்து எப்படி மீண்டு வரலாம், திக்குவாயிலேருந்து எப்படி மீண்டு வரலான்ட்டு சார் எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நான் ஸ்பீச் தெரப்பி ரெகுலராக பண்ணேன். ஒரு நாள் விடாமல் கண்டினியூஸாக ஸ்பீச் தெரப்பி பண்ண ஆரம்பித்த கொஞ்ச நாளிலேயே ஒரு 3-4 மாதத்துலேயே என்னோடய பேச்சில் நல்ல மாற்றம் தெரிஞ்சுது. எனக்கு எந்த வார்த்தையெல்லாம் முன்னாடி திக்குமோ அந்த வார்த்தையெல்லாம் நான் ஸ்பீச் தெரப்பி பண்ண ஆரம்பித்த அப்புறம் வந்து திக்கவே கிடையாது. அப்புறமா வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப் மீட்டிங்கிட்டு வீக்லி ஒன்ஸ் நடக்கும் சண்டே. அந்த மீட்டிங்கை நான் மிஸ் பண்ணதே கிடையாது. அந்த 3 வருஷத்தில் 2014, 15, 16 ஒரு நாள் கூட நான் செல்ஃப் ஹெல்ப் குரூப் மீட்டிங்கை மிஸ் பண்ணதே கிடையாது. அந்த மீட்டிங்கில் தான் என்னோடய கான்ஃபிடென்ஸை நான் டெவலப் பண்ணிக்கிட்டேன். எப்படி வந்து ஒரு சின்ன க்ரௌடுக்கு முன்னாடி பேசுகிறது, ஐ டெவலப் மை பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் இன் தட் மீட்டிங். ஸோ நான் ஸ்பீச் தெரப்பி பண்ண ஆரம்பித்த 4-5 மாதத்துலேயே என்னோடய பேச்சில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிஞ்சது. அப்புறமா நான் இன்டர்வியூஸ்லாம் அட்டன் பண்ண ஆரம்பித்தேன் பெரிய எம்என்சி கம்பெனியில். 2015 நான் ஒரு பெரிய எம்என்சி கம்பெனியில் இன்சிடென்ட் மேனேஜராக ஜாயின் பண்ணேன். அது எல்லாத்துக்குமே காரணம் தமிழ் சூப்பர் ஸ்பீக்கர்ஸ் குரூப் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஸ்பீச் தெரப்பி, அப்புறமா வந்து ப்ரீத்திங் டெக்னிக், அந்த டெக்னிக்ஸ் எல்லாமே. அந்த டெக்னிக்ஸ் மட்டும் நான் ஃபாலோ பண்ணலனா, ஸ்பீச் தெரப்பி மட்டும் நான் பண்ணலனா, இன்னமும் நான் திக்குவாயோட ஒரு சின்ன கம்பெனியில் சின்ன சம்பளத்தில் வேலை பார்த்துட்ருப்பேன். இன்றைக்கி நான் ஒரு பெரிய கம்பெனியில் ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் தமிழ் சூப்பர் ஸ்பீக்கர்ஸ் குரூப்பும் நம்ம மணிமாறன் சாரும் தான். அவர் மட்டும் நான் பார்க்காம இருந்தேன்னா இன்னமும் நான் திக்குவாயோட வந்து வாழ்க்கையில் வந்து கஷ்டப்பட்டிருப்பேன். இப்போ நான் ஃபுல்லாக திக்குவாயிலேருந்து வெளியே வந்துட்டேன் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு இன்னமும் திக்கும். ஏதாச்சும் ஒரு சில இடத்துல ஒரு சில வார்த்தையில் திக்கும். பட் அதை நான் ஈஸியாக மேனேஜ் பண்ணிவிடுவேன். முன்னே இருந்த அளவுக்கு பெரிய இம்பேக்ட் இப்போ கிடையாது. ஒரு 90% மேலே இப்போ நான் நல்லாவே பேசுவேன். எங்கேயாச்சும் 1-2 இடத்துல மட்டும்தான் எனக்கு இப்போ திக்கும். இப்போது நான் இவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறேன்னா அது காரணமே வந்து நம்ம மணிமாறன் ஐயாவும் நம்ம தமிழ் சூப்பர் ஸ்பீக்கர்ஸ் குரூப்பும் அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஸ்பீச் தெரப்பியும் தான் காரணம். ஓகே, பாய்.